ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை. எதிர்பிராமன் சொல்கிறீங்க. ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை. எந்த பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அருமையான வார்த்தை. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது அந்த ஒரு சில காரியம் அந்த இடத்துல உபத்திரங்கள் அநேக பாடுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போகிறதே இல்லை. எதுவே ராமன் சொல்கிறீங்க. 4 திசையில் பல இடத்துல நம்மளுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் நம்மளை ஒடுக்க முடியாது, நாங்கள் ஒடுங்கி போக முடியாது. எங்களை நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் பெருக்கமாக கர்த்தர் மாற்றுவார். எங்கள் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறத சொல்லுகிறதை பார்க்கிறோம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதே இல்லை. எதுவிடாம சொல்லுங்க. நம்ம அநேக சூழ்நிலைகள் நம்ம கீழே தள்ளுற மாதிரி இருக்கிறது தான், ஆனால் மடிந்து போகிறதே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆமீன். ஒடுக்கங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் எதிலுமே நம்மளை சாய்க்கவே முடியும். சொல்றீங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பருவத்தை போலாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள். எத்தனை பேராம சொல்றீங்க. எங்களை போய் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பருவத்தை போல இருப்பார்கள், நானும் இருப்பேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் வரும், புயல்கள் வரும், நெருக்கங்கள் வரும், ஆமீன், ஒடுக்கங்கள் வரும். ஆனால் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை, ஒடுங்கி போக முடியாது, நம்ம நெருக்கம் பண்ண முடியாது. நெருக்கத்தெல்லாம் கர்த்தர் பெருக்கமாக மாற்றுவார். அது நம்ம வாழ்க்கையில் சாட்சியாக கர்த்தர் மாற்றுவாராக. எதுவே ராமன் சொல்றீங்க. எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதே இல்லை. பக்கல் பசங்க எப்பக்கத்திலும் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் சொல்லுங்க ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தோம் மனமுறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதே இல்லை. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க. அவர் நல்லா அனுபவிச்சு சொல்றாருங்க. அவர் தெரிந்து கொள்ள பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவராக இயேசுக்கு சந்திக்கிறாரு. சவுலே சவுலே, என்னை ஏம்பா நீ துன்பப்படுத்துகிறாய்? நான் எப்போ உங்களை துன்பப்படுத்தினேன்? என் ஜனங்களை என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறது டைரக்டாக நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் அங்கே ஒளியாக வெளிச்சத்தை கண்டு அவர் கண்ணு தெரியாமல் போகுது. கண்ணு திறக்கும்படியாக அனனியா பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் தரிசனத்தோடு சொல்றாரு. அவர் அனனியா பாஸ்டர்கிட்டையும் போறாரு. அவர் அனனியா பாஸ்டர் சொல்றாரு, நான் சவுலை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக பேர் அடிக்கிறது, உதைக்கிறது, அல்லையில சொன்ன வாயில் அடிக்கிறது, சோதரர் சொன்ன கால் அடிக்கிறது, அப்படின்ற மார்க்கத்தை அவர் அவ்வளோ காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன் என்று ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? அனனியா பாஸ்டர் அறிவுரை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக என் நாமத்து நிமித்தம் அவன் படப்போகிற பாடுகளை நான் காண்பிப்பேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க. எந்த கிறிஸ்தவர்களை அவர் அடித்தாரோ அதே கிறிஸ்தவத்துக்காக இவர் அடி வாங்கிறத பார்க்கிறோம். அவர் அனுப்பிச்சு சொல்றார் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், மனுஷன் எதை விதைக்கிறானோ நான் விதைச்ச முன்னாடி இப்போ நான் அதே அறுக்கிறேன். லாபமான அனைத்துமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அது அடைந்தாயிற்று அல்லது தீர்வு என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடைமடிக்கு நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆமே நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க. அவர் தான் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கியே போகிறதில்லை. நம்ம வாழ்க்கையில் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், ஆனால் ஒடுங்கி போகிறது இல்லை. அதாவது நம்ம சுகமாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும்.
வெள்ளிக்கிழமை 2 ஜெபம் இருக்குது. சாயந்தரம் வீட்டு கூட்டம் இருக்குது, காலையில் சபையில் உபவாச ஜெபம் இருக்குது. வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிற கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் சாப்பாட்டை ஒதுக்கி வச்சு நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம சரீரத்தில் என்ன ஏற்படுதுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்னா துணி போட்டு கொட்டிட்டா போதும், ஆட்டோமேட்டிக் அதே தண்ணி எடுத்துடும், ஆட்டோமேட்டிக் அதே அலசிடும், அதே துவச்சி அதே புளிஞ்சு அப்படி கையில் எடுத்து கொடுத்துரும். அயன் பண்ணாது, அது எடுத்து கொடுத்துரும். அது நீங்கள் பார்க்குறது பார்த்தா அதே போட்டு விட்டுரும் போல். அப்படி ரோபோலாம் வந்துருச்சு, அதே கூட போட்டு விட்டுரும் போல். அதில் இப்போ நிறைய ஏன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய துவைக்க என்ன பண்ணோன்னா, ஒரு சில டஸ்ட்டில் அங்கே இருக்கும். ஒரு சில நேரத்தில் வரும்போது ட்ரம்முன்னு ஒன்று காட்டும். ட்ரம்முனா துணி போடாமல் அந்த ட்ரம் ஆன் பண்ணிட்டுனா வெறி தண்ணி மாத்திரத்துட்டு நேரம் 2-3 வாட்டி தண்ணி எடுத்து அப்படியே அலசி என்ன பண்ணோம், அந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணோம். திருப்பி நாம சொல்கிறீங்க, நம்ம வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக தேவையில்லாத கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, அது கொழுப்பு அது கட்டியாக மாறி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உறுப்பில் இருந்தாலும் கூட நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கட்டிக்கு, அந்த வியாதிக்கு, அந்த கிருமிக்கு ஊட்டச்சத்து போகாதனால அதோடு அது அழிக்கப்படுகிறது. உபவாச நாள் நியமங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது பண்டிகையாக கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் நாள் உபவாசம், 9ஆம் மாதம் உபவாசம் சொல்லிட்டு அழகாக பழைய ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்கிறது. உபவாசம் இருப்பது அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதான் வெள்ளிக்கிழமையில் விற்கிற இந்தில் இருக்குமா என்ன பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க. திருப்பி நாம சொல்கிறீங்க, விரதத்துக்கும் உபவாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்கள் சொந்த வேலை செஞ்சீங்கன்னா அது விரதம், சாப்பிடாமல் இருந்து ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா அதை உபவாச ஜபம். எது பேர் நாம சொல்கிறீங்க. இப்போ வெள்ளிக்கிழமை ஜபத்தில், உபவாச ஜபத்தில் நான் வீட்டில் இருந்தால் சகோதரர்கள் சகோதரிகள் 2 பேருமே எது பேர் நாம சொல்கிறீங்க, வீட்டில் இருந்தால் அந்த உபவாச ஜபத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு நல்லதுங்க, அது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க, நம்ம சரீரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. எது பேர் நாம சொல்கிறீங்க. அதுதான் நம்ம சபையில் ஞாயிற்றுக்கிழமான சாம்பார் போட்டுருவோம். சாம்பாரா அப்படி சொல்லிட்டு இழுப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் மீன், அது கறி, அது வறுவல், ஆமன், லெக் பீஸு, நெக் பீஸு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சில் சாம்பார் சாப்பிட்டு போனால் அதுவும் சந்தோஷமாக இருக்குது. எது பேராமல் சொல்கிறீங்க. ஒரே நாள் தான் ரொம்ப அதிகமாக போடுறதுனால எனக்கு பிடிக்காம போச்சு, மற்ற நாளில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது பேராமல் சொல்கிறீங்க. இன்றைக்கி மீன் குழம்பு, என்ன குழம்புங்க? ஆமாம், இன்றைக்கி கவலைப்படாதீங்க. கவலை மீன் குழம்பு இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பசங்க கவலை மீன் குழம்பு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஏசப்பா அடுத்த வாரத்திலேயே பாறை மீனை தருவார், பொரிச்சு தருவார். எதுவே நாம சொல்கிறீங்க. நான் விசுவாசத்தோடு ஆணு சமூகத்தில் நின்று சொல்கிறேன், அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக பாறை மீனை கருத்தில் கொடுப்பாராக. அல்லேலூயா. கண்டிப்பாக அது பொரிச்சு தான் எடுத்துன்னு வரணும். அது பொரிக்கிறத விட வறக்கிறதாங்க ரொம்ப நல்லா இருக்குது. அது எண்ணெயில் விட்டு முழுசாக எடுத்தாங்கன்னா ரொம்ப பொசபொசன் ஆகி போகுது. ஆனால் வீட்டில் வறுத்து, அது எங்கள் வீட்டிலே ரொம்ப வளர்க்குறது பார்த்தோன்னா எஸ்தர் தான் அருமையாக வறுக்கும். பாதி வந்தும் பாதி வேகாமலையும் மிளகாத்தூள் கொஞ்சம் இருந்தும் பொரிஞ்சும் பொரியாத மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஆயா சிரிக்கிறது பார்த்தா அப்படி தான் செய்யும் போல். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க. காரம் இல்லாமல் சூப்பராக வறுப்பாங்க. ஆமாம், அல்லேலூயா. அப்போ லவ்வர்ஸ் டே போச்சுங்களே, எதுவும் வாங்கி கொடுத்தாரா தாத்தா? என்ன வாங்கி கொடுத்தாரா? கருத்து இருக்கிறார். ஆமேன். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைவதில்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுலுடைய அவர் ஊழியத்தின் காரியத்தை பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 கூட வாசிங்களேன், அருமையா இருக்கும். அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், அடுத்த வசனம் முக்கியமான வசனம், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். பக்கல் சொல்லுங்க, துக்கப்படுகிறவர்கள். கரங்களை பிடிச்சி சவுண்ட சொல்லுங்க, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்கள் ஆக்குவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். எத்தனை பேர் நாம சொல்றீங்க. துன்பம் நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் வருகிறது, துக்கம் வருகிறது, வந்தாலும் கூட எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம்.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் தானே, 4 பிலிப்பியர் 4:4, துக்கப்படுகள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருப்பேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென் ஆமென். நம்ம வாழ்க்கையில துக்கங்கள் வரலாம், ஆனால் நம்ம சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் அநேக நேரத்தில் அவர் ஜெயிலுக்குள்ளிருந்து நிருபங்கள் எழுதும்போது சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் பாருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கடல்ல மீன் வந்தாலும் வரலனாலும், சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அம்மா மூஞ்சி பா சொல்லுமா, அம்மா பொண்ணு பா சொல்லுங்க. இந்த இவங்க சொல்லுது, சந்தோஷமா இருக்கிறேன் நான் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அண்ணாள் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றும் குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம்பா. கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தாங்க, இதான் ஒரு ஃபார்முலாங்க. நம்ம வாழ்க்கையில் துக்கங்கள் வருதா, எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கேன். தரித்திரம் இல்லாமல் இருக்குதா, பாக்கெட்டில் இல்லாமல் இருக்குதா, நான் தான் என் பணக்காரன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் நம்ம கடந்த வருடத்தில் கடைசியில் நம்ம இந்த ஓடெல்லாம் மாற்றும் பொழுது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, அப்படி இப்படி போட்டு ஒரு வழியாக முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு இன்னும் கூட 50,000 பேலன்ஸ் அப்படி தான் இருக்குது, அப்படியே கடந்து கொண்டு வருது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் அது குறித்து நான் கவலைப்படுறதே கிடையாது. இப்போது 50,000 பில்லு அப்படி மாற்றி அதே மாற்றி போட்டு எப்படியே அது, ஏன்னா அது கரெக்டான டைமில் கட்டினா அந்த சிவில் ரேட்லாம் அடி வாங்கிடும். எப்படியே மாற்றி போட்டு அப்படியே அது 50,000 அப்படியே நிற்கிது. அது இருந்தாலும் நம்ம என்றைக்குமே ஊழியத்தில் கஷ்டப்படுற மாதிரி காட்டுனதே கிடையாது. எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? நாங்கள் தரித்திரம் எண்ணப்பட்டாலும் நாங்கள் அநேக பேர் ஐஸ்வர்ய ஆக்களாக இருப்போம். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்குதான், அதை நம்ம காட்டுறதே கிடையாது. எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன். துக்கமாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் நிச்சயமாக ஒரு நிலைமைகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமாம், நமக்கு இருக்கிறத, நம்ம குறைகளாக இருக்கிறத குறித்து பேச மாட்டேன். இனிமேல் வரப்போகிற நிறைவுகளை குறித்து நான் பேச போகிறேன். வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊழியத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 ஏசினா போட்டுடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் வாங்கி தரேன் கேட்க மாட்டேன், ஆண்டவர் வாங்கி தருவார். நம்ம ஆமேன்னு சொன்னால் நடக்காது. எப்படி நடக்கலாம் தெரியாது. நீங்கள் ஒரு நாள் வர போகிறீங்க, கும்முன்னு ஏசி போட்டு ஜில்லுன்னு இருக்க போது எத்திராமன் சொல்கிறீங்க, நிச்சயமாக அது நடக்கும். நம்ம இல்லாதது குறித்தோ நம்ம குறைகள் குறித்தோ நம்ம என்றைக்குமே வெளிப்படுத்துவதில்லை. அதுதான் பவுல் சொல்றாரு, ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக நாங்கள் எங்களையே விளங்க பண்ணுகிறோம். எங்களை நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். எத்திராம சொல்றீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. எப்பவுமே அப்படியே சோறு போல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு இருக்கிற வியாதி உங்களுக்கு இருந்தபடி தெரியுமா, எனக்கு எவ்வளோ சுகர் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பிபி இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ வியாதி எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா. கடனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க, வியாதியை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. நான் சொல்கிறேன், மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து மேன்மை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்திராம சொல்றீங்க. உங்க கஷ்டத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, உங்க தேவைகளை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. வேதம் சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன் என்று வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், அருமையான வசனம். ஒரு 2 பேஜ் திருப்பினாலும் வந்துடும், கஷ்டப்படுத்தவள. 2 கொரிந்தியர் 10, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வியாதி நான் புகழ மாட்டேன், என்னுடைய கஷ்டத்தை புகழ மாட்டேன், என்னுடைய போராட்டத்தை நான் புகழ மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் உன்னை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னிடத்திலிருந்து வியாதியை விலக்குவார். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறதில்லை. டாக்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்போர்ட் எது சொன்னாலும் பரவாயில்ல, ஸ்கேன் எது சொன்னாலும் பரவாயில்ல, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சூழ்நிலைகள் மாறும், என் கஷ்டங்கள் மாறும், இந்த நெருக்கடிகள் மாறும். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி 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 போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வியாதியை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னுடைய கஷ்டத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேங்க.
நெருக்கத்தை ஆண்டவர் பெருக்கமாக மாற்றுவார். ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நெருக்கமாக விட மாட்டாருங்க. ஒரு சில நாட்கள் நெருக்கம் மாற்றப்பட வேண்டும். நெருக்கம் சாட்சியாக மாற்றப்பட வேண்டும். நான் கடைசி வரைக்கும் அதே உபத்திரத்தில் தாவீது வர 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 விருத்தடைந்தான். எத்தனை பேர் சொல்றீங்க? வர வர விருத்தி அடைய வேண்டும். நாம் கடந்த நாட்களில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி இருக்கலாம். வருகிற நாட்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாதவர்கள் நீங்கள் அரை மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணவர்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம நல்லா இருக்கும் பொழுது, சுகமா இருக்கும் பொழுது, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, நேரம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதாங்க ரொம்ப முக்கியம், இதுதாங்க ரொம்ப அவசியம். நம்ம எதுவுமே மேன்மை பாராட்டக்கூடாது. பவுல் சொல்றாரு, துக்கப்படுவர்களாக எண்ணப்பட்டாலும் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யங்களாக இருக்கிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடய ஃபோன் வந்து ஃபுல்லானதுனால நிறைய ஷார்ட் மெசேஜில் அப்படியே இருந்துச்சு. யூடியூப்பில் போட்டு நிறைய ஒன்று பப்ளிஷ் பண்ணல, அன்லிஸ்ட்டில் அப்படியே போட்டு வச்சுருவேன். அன்லிஸ்ட்னால் அது வந்து வெளியில் யாரும் பார்க்க முடியாது. நிறைய போட்டு, ஆனால் ஃபோன் ஃபுல்லாகிட்டு சொல்லிட்டு நிறைய வேஸ்ட்டாக டெலீட் பண்ணிட்டேன், நிறைய யூடியூப்பில் மட்டும் போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சும்மா தானே சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நெட்டோட 100 ஷார்ட்கில் அப்படி போட்டால் இன்ஸ்டாகிராம்லேயே அப்படி வந்துடுமா. அது ஒரு ஆப் இருக்குது, வாலி பிள்ளைங்கள் தெரியும். நேற்று அப்படி அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்குறேன், ஒரு நேற்றுக்குள்ளே ஒரு 1000 லைக்ஸுக்கு மட்டுமே. எல்லாம் நிறைய லைக்ஸ் நிறைய வருது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அநேக பேர் நம்ம சபையிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு பெரிய கேமரா வச்சுருக்கீங்களா, பெரிய எடிட்டிங் வச்சுருக்கீங்களா? கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபோனு தான். ரிப்பேர் ஆன மைக்கு, ரிப்பேர் ஆன மிக்சரு, எதுவுமே இருக்கிறது விட்டு நம்ம பழகிறது ஆசைப்படுறது கிடையாது. இருக்கிறத நாம் எடுத்து பயன்படுத்தினால் போதும். கர்த்தர் அதை பெருக்கத்தை கர்த்தர் கிருபை செய்வாராக. 5 அப்பம் 2 மீன் யார் கையில் இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன் யார் கையில் இருந்துச்சுங்க? சின்ன பையன் கையில். அவன் சாப்பிட எப்படி இருந்திருக்கும்? மீன் சின்ன மீன் தான் இருந்திருக்கும். அந்த அப்பமும் எப்படி இருந்திருக்கும்? சின்னதாக தான் இருந்திருக்கும். அவங்க கூட்டத்தில் வந்தவர் கையிலேருந்தே எடுத்து ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சு, முன்னாடி வசனம் படித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே இது எம்மாத்திரம், 200 பணம் இருந்தாலே போதாதுன்னு சொல்கிறான். ஆண்டவர் போதாது எம்மாத்திரம் பார்க்கல, அந்த கூட்டத்துக்குள்ளே வந்த சிறுப்பை கையிலேருந்து எடுத்து தான் ஆசீர்வதிச்சு 5000 புருஷர்களும் மனைவிகளும் பிள்ளைகளை சாப்பிட்டு 12 கூடைகளை கர்த்தர் மீது இருக்க வைத்தார். திருப்பி நாம சொல்றீங்க, நம்ம கிட்ட என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார், என்ன பொருளை கொடுத்திருக்கிறார், என்ன நேரத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் கர்த்தர் பெருக செய்வாராக. நம்ம ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். அநேக தேசங்களிலிருந்து நம்ம ஊழியத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பி நாம சொல்றீங்க, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் பெரிய கேமரா வாங்கிட்டு லைவாக போடப்படும். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த மே மாதத்துக்குள்ளாக அட்லீஸ்ட் ஒரு 3 ஏசினா போட்டணும். ஒரு ஏசி குறைஞ்சது ஒரு 1.5 டன் பார்த்தீங்கன்னா ஒரு பேனாசோனிக்கு தான் வாங்குவேன். நல்லாயிருக்கும். அது நம்ம உப்பு காத்துக்காக தான் கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அது 45-50 வந்துடும். ஜஸ்ட்டு 1.5 லட்சம் தான். இன்னும் வாய் திறக்க மாட்டேங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு லேசானது. சொல்லுங்கள், இது கர்த்தருடைய பார்வைக்கு லேசானது. வரும் நாட்களில் கர்த்தர் செய்து கொடுப்பாராக. ஆனால் கையில் பாக்கெட்டில் அதுதான் வேதம் சொல்லுது, ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும், எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். துக்கப்படுவர்களாக எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யர்களாக்குவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த மனப்பக்கத்தில் வந்துருங்க, மனக்காலத்தில் வந்துருங்க. ஒன்றும் இல்லாத பரவாயில்ல, நான் சந்தோஷத்தை விட மாட்டேன். ஒன்றுமில்லாத பரவாயில்ல, நான் என் வாயின் வார்த்தை இருக்கிறது, கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்க போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல பாருங்க. அது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவினால் பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருதுங்க, ஏன் வந்துங்க இந்த போராட்டம் வருதுன்னு நினைச்சிங்கன்னா மற்றவர்களை கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்கிறார். நான் இந்த பாடுகளையாக வந்திருக்கிறேன், நான் இந்த கஷ்டத்தின் வழியாக வந்திருக்கிறேன், நான் இந்த நெருக்கத்தின் வழியாக வந்தேன், இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தவர் உங்களையும் விடுவிப்பார் என்று ஒரு சாட்சியாக வைக்கும்படியாக தான் இந்த பாடு வழியாக நாம் கடந்து போகிறோம். 4ஆம் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதனாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளாகும்படி எங்களுக்கு வரும். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எங்களுக்கு வரும் சகல உபத்திரத்திலையும் அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சகல உபத்திரம் வருதுங்களா, அவர் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். சகல உபத்திரம் நீங்கள் கடந்து போறீங்களா, கர்த்தர் உங்களை சாட்சியாக மற்றவங்களுக்கு சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அதே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நிறைய வசனங்க இருக்கும் இன்னைக்கு, அப்படி நோட் பண்ணிக்கங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுக்கு பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். சகல உபத்திரம் வருதுங்களா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையும் இந்த உபத்திரம் வந்தாலும் நான் எல்லா திசையிலும் சந்தோஷமா இருப்பேன், எல்லா திசையும் சந்தோஷமா இருப்பேன். எல்லா இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நெருக்கங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அவர் கடைசி காலத்தில் வரும்பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல போராட்டம். கெட்ட போராட்டத்துக்கு நல்ல போராட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? ரமேஷ் வித்யா சொல்லுங்க, நல்ல போராட்டம் கெட்ட போராட்டம் வித்தியாசம்? ஒரே போராட்டமாக தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? நல்ல போராட்டம் கெட்ட போராட்டம்னா கிறிஸ்து நிமித்தமாக வருகிற போராட்டம் எல்லாமே நல்ல போராட்டம். ஆனால் நம்ம அறியாமனாலேயோ இல்லை மீறுதலினாலேயோ இல்லை பாவத்தினாலேயோ வருகிற போராட்டம் எல்லாமே கெட்ட போராட்டம். நான் சொல்ல வசனம் அதுதான் சொல்லுது. எடுத்து வாசித்து பாருங்க. அதே 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு துக்கம் அடைந்தீர்களே. என்ன துக்கங்க? தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்கும். எது பேராம சொல்றீங்க? ஆண்டவர் கொடுக்கிற உபத்திரவம், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் பாடுகள் வழியாக கடந்து போகும்போது நம்மளை உருக்கி உருவாக்கும். ஆனால் லௌகீக உலகத்தினுடைய துக்கங்கள் நம்மளை மரணத்துக்குள்ளாக நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதே 5ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, எப்படி என்றால், நாங்கள் மக்தோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்தில் உபத்திரப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ள பயங்களும் இருந்தது. வெளியே போராட்டங்க, உள்ள பயங்க. எது பேராம சொல்றீங்க? ஊழியம் என்பது ஒரு பஞ்சு மெத்தில் நடப்பது காரியம் கிடையாது. வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்கள் இருந்தாலும் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் கரங்களும் சொல்லுங்க, வெளியே போராட்டங்களும் சொல்லுங்க, வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தாலும் சகல உபத்திரத்திலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறோம். சொல்லுங்க, சகல உபத்திரத்திலும் நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் அதுதாங்க சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் அதான் சொல்றாங்க, வெளியே போராட்டம் இருந்துச்சுப்பா, உள்ளே பயங்கள் இருந்துச்சுப்பா, நாங்கள் துக்கப்படுறவர்கள் இருந்தப்பா, நாங்கள் துக்கப்பட்டாலும் ஆனால் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் விடலைப்பா, நாங்கள் கவலைப்படலப்பா. ஏன்னா நீங்கள் இதில் படிச்சுப்பா, அப்போஸ்தலரில் அகபு தீர்க்கதரிசி அப்போஸ்தலருடைய கட்சியை எடுத்து தன் கையில் கட்டிக்கொண்டு, இந்த கட்சியை உடையவன் எருசலேமில் கட்டப்பட போகிறான், அடிக்கப்பட போகிறான் என்று எல்லாரும் பவுலை கையை பிடிச்சி நீ போகக்கூடாது சொல்லிட்டு அழுகுறாங்க. பவுல் சொல்றாரு, நான் என்ன கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் ரத்த சாட்சியாக மரிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நம்ம வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரம் என்னை பிரிக்க முடியாது. ஆமென். கஷ்டங்கள் பிரிக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா என்னை உபத்திரம் பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பணும் யார்? உபத்திரமோ வியாகுலமோ நிர்வாணமோ பட்டியமோ கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எல்லாவற்றையும் கொடுக்க ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் எனக்குள்ளாகவே இருக்கிறார். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடியும் மரணம் பின்னாடியும் மரணம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெருக்கங்கள் அதிகமாக வர வர இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா கொரோனா ஹைலைட்டாக போடுவாங்க நியூஸில். சென்னைக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஒரே ஹைலைட் தான். அது போட்டு போட்டு கொரோனா பரப்புனாங்களே இல்லை, கொரோனா பரவிச்சில் இந்த செய்தி போட்டு என்ன பண்ணிட்டாங்க? பரப்பி விட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். அப்போ அது போல் பரப்பி விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் பரவி காணப்படுந்தாலும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. உங்களை ஒடுக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை ஒடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்பொழுது பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு நெருக்கம், ஒரு பெருக்கம், ஒரு நெருக்கம் பெருக்கத்தை ஆண்டவர் நம்மளை சாட்சியா கர்த்தர் வைப்பாராக. ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மகிமையா நம்மளுக்கு கொடுத்துறாரு என்றால் அதனுடைய மகிமை நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோனா அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு 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 ஆமணக்கு செடியை வர வச்சு ஒரு நிழல் உண்டாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வெயில் வந்து எல்லாமே தீஞ்சு போயிடுச்சு. உடனே அவர் கஷ்டப்படுறாரு. யோனா நான் சாக போறேன்னு சொல்றாரு. உடனே வந்து மகிமையா நம்மளுக்கு கொடுத்தா அது மகிமை என்னன்னு தெரியாதுங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும். நேற்று தினத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது பிள்ளைங்க சொன்னாங்க, இன்னொரு மைக்கு ஒன்று வாங்கணும், ஸ்டாண்டு வாங்கணும். எல்லோரும் முழங்கால் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தாங்க. எல்லோரும் முழங்கால் பண்ணுங்க. எல்லாமே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டரால் ஒரு செகண்டில் ஏசி வாங்கி தர முடியும், 200 பஸ்ஸும் வாங்கி தர முடியும். உடனே வந்து அந்த மகிமைன்னு தெரியாது. என்னால் தாங்க நடந்தது, எங்களால் தாங்க நடந்தது. கிடையாது கிடையாது, உங்களால் நடந்தது சொல்லக்கூடாது. 300 பேர் மட்டும் தெரிந்து கொள்ளுப்பா. கர்த்தருடைய பட்டியம் கிதியோனுடைய பட்டியம், கர்த்தருடைய பட்டியம் கிதியோனுடைய பட்டியம் சொல்லி அங்கே இவர்கள் யுத்தம் பண்ணல, அங்கே எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடியை செய்தார். என்னால் முடிந்தது நம்ம சொல்லக்கூடாது, என்னால் தான் நடந்தது சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதுவிராமன் சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கரை வாங்கி தரும்படியாக பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்க. ஆமாம், நல்ல ஒரு ட்ரம்ஸ் வாங்கி தரும்படியாக, பேடு வாங்கி தரும்படியாக பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்க. ஸ்டாண்டு வாங்கி தரும்படியாக, ஆமாம் மைக்கு வாங்கி தரும்படியாக ஜெபம் பண்ணாங்க. ஆமாம் கவர்மெண்ட் சகோதரிக்காக ஜெபம் பண்ணாங்க. ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்படி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்போது தான் அது நம்மளுக்கு மகிமையாக இருக்கும். அதுதான் நிலைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சவுலுக்கு போகிறாரு, அவர் கழுதை எதிர்த்து போறாரு. உடனே ராஜா பதவி அவர் கிடைச்சிச்சு. ஆனால் அவர் நிலைத்திருக்கவில்லை. தாவீது பல போராட்டங்கள் மத்தியில் கடந்து வந்த தாவீதுக்கு தான் மகிமையானது ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காரியம் உங்களுக்கு எளிதாக கிடைத்து அதனுடைய அருமை தெரியாது. நம்ம ஊழியத்தில் ஆமென், நம்ம ஊழியம் என்பது ஒன்றுமே இல்லாத இடத்துல, இந்த இடத்துல நம்ம பல வருடங்கள் நம்ம ஊழியம் செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் மைக்கே யூஸ் பண்ணலை. பயம், பாட்டு போனால் மைக் சவுண்டு போனால் ஒரு பயம். பழைய வீடியோ ஒன்று எடுத்து பார்த்தேன். இந்த இடத்துல அப்போல்லாம் இதெல்லாம் போடல. அப்போ பார்த்தீங்கன்னா நான் தாடி வச்சுருக்கேன் போல் பார்க்கறதுக்கே நாம் அப்படி இருந்தாலும் இப்படி இருக்கிறோம். ஆமேன். பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க, எல்லாம் பிள்ளைங்களாக வாழ்ந்துட்டாங்க. அப்போ அந்த காலங்கள் நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு காரியங்களை பிரித்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவில் எடுத்து பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி தான் வருது. அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அங்கே ஃபுல்லாச்சு, ஒரு நெருக்கம் வந்துச்சு. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை வச்சு இப்படி பார்த்தோம். இதையும் கர்த்தர் மாற்றி இந்த பாக பலிபீடத்தை மாற்றி 2-3 வாட்டி ஓடிய மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். இதோட மேலான இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்தோடனே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துறாருன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாதுங்க. ஒரு நெருக்கம், ஒரு பெருக்கம், மறுபடியும் ஒரு பெருக்கம், மறுபடியும் ஒரு நெருக்கம், மறுபடியும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். பக்கத்துல உங்கள் நெருக்கத்தை, ஆமென், உங்கள் நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுவார். உங்கள் குறைகளை நிறைவாக மாற்றுவார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தவமணி சகோதரியுடைய நெருக்கத்தை கர்த்தர் பெருக்கமாக கர்த்தர் மாற்றுவார். சாந்தி சகோதரியுடைய நெருக்கத்தை கர்த்தர் பெருக்கமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனமாக நீங்கள் விசுவாசிங்க. நித்திய சகோதரியுடைய நெருக்கத்தை கர்த்தர் பெருக்கமாக கர்த்தர் மாற்றுவார். இங்க சபைக்குள்ள உட்கார்ந்து உங்கள் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் பெருக்கமாக மாற்றுவார். அதை சாட்சியாக வைப்பார். உபத்திரப்படுவர்களுக்கு நாங்கள் திராணி சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆவியான நினைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை சொல்லி இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இது நேரம் பத்தல.
நான் ஜெபம் பண்ணுறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவியானவர் என்ன போட்டுகிறார் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரொம்ப அருமையான வசனம், வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுடைய வழிகள் என்னன்னு அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனைகள் என்னன்னு தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். உங்களை அரவணைக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம போல அவர் பாடுபட்டதுனால பாடுபடுவதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக ஒரு வசனம் முடிச்சிடலாம். நிறைய வசனங்கள் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. 10ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நான் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். திருப்பி நாம சொல்றீங்க, நான் பலவீனமா இருந்தாலும் நான் பலவானா இருக்கிறேன். சொல்லுங்க தோமினிஸ்டர், நான் பலவீனமா இருந்தாலும் நான் பலவானா இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற பார் சொல்லுப்பா, என்னை பலப்படுத்துகிற. பின்னாடி இருக்கிற கோபி சொல்லு, என்னை பலப்படுத்துகிற. எனக்கு மட்டும் தான் வந்து பட்டாசு வெடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வருதுன்னு நினைக்காதீங்க. உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் பலமாய் கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய பலவீனத்தை அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனமானவர்களை கொண்டுதான், ஒன்றுமில்லாதவர்களை கொண்டுதான் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஒரு நிமிடம். அல்லேலூயா. நான் பலவீனமாக இருக்கும் பொழுது அவர் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தின் பலன் பூர்ணமாக விளங்கும். அவர் முன்னாடி வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அவர் கொட்டுகிற சாத்தானுடைய இருக்கிறது. எனக்கு வெளிப்படுத்தும்படிக்கு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணி கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, யார்கிட்டையுமே உங்களுடைய கஷ்டத்தை ஊழிக்காரங்கிட்ட சொல்லலாம், மற்றங்கிட்ட போய் சொல்லாதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ உபத்திரப்படுறேன்னு தெரியுமா. எல்லாருக்கும் இருக்குங்க அந்த கஷ்டம். எல்லாரும் உங்களை விடுவிக்கிற, உங்களை கஷ்டத்தை பார்க்கிற தேவன் ஒரு இருக்கிறாருங்க. உங்கள் கஷ்டத்தை பார்க்கிற தேவன் ஒரு இருக்கிறாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சகல உபத்திரத்தில் நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். சகல உபத்திரத்தில் உங்களை மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். உபத்திரம் என்னை உருவாக்குறது, என்னை உயர்த்தாதபடிக்கு அவ்வளவு பெரிய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை பவுல் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற, நான் உயர்த்தாதபடிக்கு, என்னாலதான் இது நடந்தது என்று சொல்லாதபடிக்கு, என்னாலதான் இது முடிந்தது என்று சொல்லாதபடிக்கு, எல்லாம் அவருடைய கிருபை. எல்லா கண்களை முடிங்க, சின்ன பசங்களா, எல்லாம் அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஐயா, இந்த கனமான ஊழியத்தை எங்களை கொடுத்திருக்கீங்களே, நன்றியானவரே. நாங்கள் உத்தமமாக, உண்மையாக, நேரத்தோடு, முழு இருதயத்தோடு உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, எல்லாரும் கண்களை மூடு. உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தை பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. சோம்பலுமான ஊழியக்காரனே, சோம்பேறியான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம உபத்திரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோமா, கடைசி வரைக்கும் நம்ம நெருக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோமா, அப்ப ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி வரைக்கும் அவர் நெருக்கத்தில் விடுகிற தேவன் அல்ல. கடைசி வரைக்கும் நம்ம நெருக்கத்தில் விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம நெருக்கத்தெல்லாம் பெருக்கமாக மாற்றுகிற தேவன். நம்மளோட குறைவுகளை நிறைவாக மாற்றி நம்மளை சாட்சியாக வைக்கிற தேவன். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை. ஏன்பா இவ்வளவு நெருக்கிறது ஆண்டவர் போய் கேளுங்க. ஆண்டவரே, இந்த இத்தனை வருஷம் இந்த நெருக்கங்கள் இருக்கிறது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, இந்த சூழ்நிலைகளோட கண்ணீர் வைக்கிறது ஆண்டவரே,
இதை மாற்றுங்க என்று ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. அது நீங்கள் 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். ரோமரில் 10 படித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் வாஞ்சையாக இருக்கிறது. என்னுடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா ஆண்டவரே, 10 வருடங்கள் நம்ம ஊழியங்க நிறைவேற்றிட்டோம் கர்த்தருடைய கிருபையினால. ஒரு பக்கம் அநேக கிராமங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு பாரம் என்ன அழுத்தது என்னவென்றால், இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. இவர்கள்லாம் எப்போ ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்கள்? இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி கடலுக்கு போய் மீன் பிடிச்சி அநேக அனுபவங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து ஒரு நம்மளை வேறு பிடித்து எடுத்திருக்கிறார். வெளியிலேருந்து யாருமே அந்த உள்ள ஒரு ஊழி செய்ய முடியாத அனுபவம் இல்லாமல் ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இங்கேருந்து நம்ம வேறு பிடித்திருக்கீங்க ஆண்டவரே. எப்போ ஆண்டவரே இவர்கள் யாராவது ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே. என்னுடைய ஜபம் இப்படிதான் இருக்குது. பவுல் சொல்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் விண்ணப்பமா இருக்கிறது. எப்பாண்டவரே இந்த ஜனங்கள் முழுமையாக ரட்சிக்கப்படுவார்கள். எப்பாண்டவரே அதிகாலை ஜபத்தில் என் மக்களின் கிராம மக்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு விண்ணை பிளக்கிற ஆராதனை செய்ய போறாங்க ஆண்டவரே. இவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, மீட்கப்படணும் அப்பா. இந்த ஜனங்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே. ஐயா பிசாசன கண்கள் குருடாகி வைத்திருக்க ஆண்டவர்களே, இந்த ஜனங்கள் மீட்கப்படணும் ஆண்டவரே. ஜனங்களா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கஞ்சா அடிக்கிற போதை வஸ்துக்களை நிறைந்திருக்கிற எல்லா சகுரும் மாற்றப்படணும் ஆண்டவரே. ஐயா வானத்தையும் பூமியை படைத்த தெய்வத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஐயா ஜெபிக்கிற மக்களாக ரட்சிக்கப்பட்ட மக்களாக எப்பையா இவங்களா வர போறாங்க என்று என்னுடைய இருதயத்தின் வாஞ்சியா இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலுடைய இருதயத்தின் வாஞ்சியம் அதுதான் இருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சியம் அவ்வளவுதான் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு முடிஞ்சிச்சு போச்சு ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு நின்று இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய வாஞ்சியா இருக்க வேண்டும். இந்த ஜனங்களா ரட்சிக்கப்படணும், ஜனங்களா மீட்கப்படணும் ஆண்டவரே. எப்படியாவது ரட்சிக்கப்படணும், சொந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும், யாரும் நரகத்தில் போய் கூடாது ஆண்டவரே என்று நம்மளுடைய விருப்பமா இருக்கிறது ஆண்டவரே. முடிவு கடைசியாக எந்த ஊழி செஞ்சாலும் அது ஆத்ம பாரத்தால் முடிக்க வேண்டும். எந்த ஒரு ஆராதனை செஞ்சாலும் அது தேவனை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். மனிதனை பிரியப்படுத்த வல்ல, நம்மளுடைய ஞானத்தை பிரியப்படுத்த வல்ல, தேவனை ஆராதிக்கும்படியாக ஆத்ம பாரத்தோடு ஊழி செய்யும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். கரங்கள் தட்டி லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட நான் ஓடுகிறேன். எல்லாரும் கரங்கள் தட்டி இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்துல ஆழத்துல இருந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன்
என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். அறிக்கை செய்யலாமா? எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையில் நான் ஓடுகிறேன். அப்போஸ்தலர் பவுலுடைய வழிகள் பார்த்தீங்கன்னா பாடுகள் நிறைந்தது. அவர் மிலார்களால் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 அடிகள் 2 Corinthians 11 படித்து பார்த்தீங்கன்னா, யூதர்களால் 1 நான் 40 அடி 5 தரம் அடிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 125 தடவை அடிக்கப்பட்டிருக்காரு. 3 தரம் மிலார்களால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் நான் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பற்செய்திகள் இருந்தேன். அநேக தரம் பிரயாணத்தினாலும், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும், கலர்களால் வந்த மோசங்களினாலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், பட்டணங்களிலும் உண்டான மோசங்களினாலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், கள்ள சகோதரர்களாக உண்டான மோசங்களினாலும், பிரியாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபத்திரவங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்தில் இருந்தேன். இவை எல்லாவற்றிலும் அல்லாமல் சபைகளுக்காக குறித்தான நெருக்கம் எனக்கு ஊருக்கு நெருக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சகல உபத்திரத்தில் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மனரம்பயமாய் உடைய ஓட்டத்தை முடிக்க, மனரம்பயமாய் உடைய ஊழியத்தை செய்ய ஐயா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. யாரோ செய்யட்டும், எங்களுக்கு அந்த இல்லப்பா. இந்த ஊழியமானது இன்னும் விரிவடையட்டும், இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஜனங்களுடைய கஷ்டத்தையும் பொருளாதார கஷ்டமும் இந்த அப்பா நெருக்காதபடிக்கு, அப்பா குடும்பத்தில் நெருக்காத பொருளாதாரத்தில் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, மகிழ்ச்சினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக வாழை பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார வாரம் ஞானஸ்தானம் எடுக்கிற ஆத்துமாக்கள் சபையில நிரப்பப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் ஜனங்களை முற்றிலுமாக கரங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வாரங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லாம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.